நம்ம கங்காவும் யமுனாவும் சாரதா விடுற மாதிரி இல்லை. சாரதா வந்து எனக்கு நான் காவிரி கட்ட கெடுத்து ஒரு முடிவு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் என்கிட்ட வீட்டை வித்துதான்னு சொல்லி பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரே பேஜில் முடிச்சுறாங்க. அதை கவனிச்சு நம்ம கங்காவுக்கு செம்ம கோவருது. அப்புறம் என்னம்மா உனக்கு உன்னோட காவிரி பொண்ணு மட்டும் தான் முக்கியமா? நாங்களாம் பொண்ணா இல்லை வேற ஏதாவது சொல்லு அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்குறாங்க. உண்மையாலுமே நீ எங்களை தான் பெத்தியா சொல்லி கேட்குறாங்க. கேட்குறது சாரதாக்கு ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் பேசுனா அடிச்சு உடச்சிடும் பார்த்துக்க மூஞ்சலாம் அப்படி சொல்லிட்டு கங்காவை திட்டவே கங்கா உடனே கோவத்தை சொல்றாங்க. ஆமாம்மா அப்புறம் என்னம்மா அவ்வளோ பெரிய பணக்கார, அது மட்டும் இல்லாமல் அவர் 2 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு புருஷன் சேர்த்து வச்சிருக்காரு. ஆனால் எங்கள் புருஷனும் அப்படியே பாரு, புருஷனுக்கு பணம் தேவைப்படுது, என் புருஷனுக்கு பணம் தேவைப்படுது. என் புருஷன் பேர் மலேசியாவில் போய் கஷ்டப்பட்டு எங்களுக்கு அவசியமே என்ன பணத்துக்காக அங்கே போய் இருக்க இந்த வீட்டை விற்று கொடுத்தேன்னா நான் பணத்தை குமரன் மாமாட்ட கொடுத்து இங்கே இருக்க வைப்பான்ல. தேவையில்லாமல் எதுக்குமே நீ புரிஞ்சுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் யமுனோட வாழ்க்கையிலையும் வாழ்க்கை ஏற்கனவே தாறுமாறா போய்கிட்டு இருக்கு. மாமியார் என்ன கொண்டு வந்தான்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப பணத்தை வாங்கி மூஞ்சி வச்சுக்கி பேசினா யமுனாவோட நிம்மதியா இருக்க முடியும். எல்லாத்தையும் நீ மறந்துல தேவையில்லாம நான் காவிரி கிட்ட கேட்டுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க அப்படி சொன்னாலும் கேட்டோன்னே பாட்டிக்கு சமக்க வந்து அப்புறம் என்னோட எல்லாமே நீங்க தான் பண்ண வச்சு வேணேன். என்னோட வயலோட வாழ்க்கை சீரழிச்சு போயிருக்கு. அது மட்டும் இந்த யமுனாக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவ தான் தேவையில்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவசரமா இந்த மாதிரி நம்ம காவிரி கிட்ட சொல்லிட்டு விஜயோட தம்பி ஹெல்ப் மூலியமா அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அதனால அவளுக்கு நாங்கெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமே என்ன பொறுமையா இருந்திருந்தா அவ தலையில அவளே மண்ணலி போட்டுக்கிட்டா. அதே மாதிரிதான் நீனும் உன்னோட வயலு நீ சீரழிஞ்சுக்கிட்ட. அது மட்டும் குமரன் தம்பி எவ்வளவுதான் பொறுமையா இருந்து பாப்பாரு. அவரோட பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு அந்த பொறுமையை நீ சோதிச்சுக்கிட்டே இருந்தா. அது மட்டும் பணம் இல்லை நீ ஒரு கோலக்குள்ளனி அவரை குத்தி காமிச்சிருந்தா. அது மட்டும் பணமே இருந்திருந்தா கூட குமரன் வந்துட்டு போயிட்டு தான் செஞ்சிருப்பாரு. நான் வேலை பார்த்து சம்பாதிக்க போறேன் அப்படி சொல்லிட்டு இங்க இருந்து தனியா எஸ்கேப் பண்ணாலே போதும் அப்படி சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. இப்ப உன்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீ தாண்டி காரணம். பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தாலும் பேசிக்கிட்டு இருக்காது. நல்ல மனமும் நல்ல குணமும் மட்டும் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு பேசுறாங்க பாட்டி. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சாரதாவும் பாட்டி சொல்றதா கரெக்டா. அது மட்டும் உங்க 2 பேரும் வாழ்க்கையில் நீங்களே மண்ணாலே போட்டுக்கிட்டீங்க. காவிரி அப்படி கிடையாது. காவிரி இது குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் பார்த்து ஒன்னொன்னா பார்த்து பண்ணிட்டு உங்க அக்கா தெரிஞ்சு தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒன்னொன்னும் 4 நாள் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பணம் காசு தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தாச்சு. இன்னைக்கு எங்கேயோ உங்களெல்லாம் விட்டுட்டு எப்பவுமே போயிருப்பான். ஆனா அந்த வாழ்க்கை முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்காக இங்க வந்துட்டு இருக்கா. அவளை போய் இந்த மாதிரி நான் வாய் கூசமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்றாங்க. உடனே இதை கேட்டு கங்கா வந்து தம்ம கோபத்துல அவங்க பொண்ணை பத்தி பேசுறவங்களுக்கு ரொம்ப அப்படியே பொத்துக்கிட்டு கோவம் வந்துடும். அது மட்டும் அவளுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை. பணக்கார வாழ்க்கை வாங்கணும்னு அவ ஆசைப்பட்டு அதனாலதான் பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அதை புரியாம நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எங்களுக்கு போய் விட்டு தருவீங்களா மாட்டீங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கறாங்க. கேட்டு நம்ம சாரத்துக்கு ரொம்ப கோவம் வந்து என்னால இப்போதைக்கு வீடு வித்து தர முடியாது, என்ன பண்ணலாம் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் மாமி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம காவிரி கையில ஒரு ஸ்வீட்டு கொடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி விஜய் தம்பி வந்து விஜய் கொடுத்துட்டு விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நீ சந்தோஷமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒன்னு நம்ம காவிரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மூலம் சொந்தக்காரங்களாம் வந்து எங்க மாமி தங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ மாமி வந்து நம்ம விஜய் இருந்தாலும் அந்த வீட்டுல தங்குவாங்க அப்படி சொன்ன உடனே நீங்க வேணா காலிப்பட சொல்லிருங்க விஜய. அது மட்டும் இல்லாம நாங்க இங்கேயும் சந்தோஷமா இருந்துக்கிடுவோம். தேவையில்லாம எதுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும். நீங்களே போய் விஜய் கிட்ட சொல்லிடுங்க வீடு காலிப்பட இப்படி சொல்லி கேட்கறாங்க. உடனே இக்கட நம்ம அம்மா செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன காவிரி சொல்ற எதுக்காக விஜய் காலி பண்ண சொல்லணும்? விஜய் நம்ம மாசம் கடைசியா வாடகை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஹெல்ப் பண்றாரு. எவ்வளவு பேர் நல்ல தம்பி கடைசியா வாடகை கொடுக்கறது கரெக்டா விஜய் தம்பி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவரை காலி பண்ண வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? சொந்தக்காரங்களுக்கு வந்து நான் தான் தண்டை அளவணும். அது மட்டும் இல்லாம வாடகை வர சாப்பாட்டுக்கு பைசா நான் தான் கொடுத்தாகணும். அதெல்லாம் பிரச்சனை தான் காவேரி. தேவையில்லாம எதுக்கு விஜய் நம்ம காலி பண்ண வைக்கணும்? விஜய் நேன் சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்க வேண்டியதானே. இங்க ஒரே வீடு ஒரே ரூம் தான் இருக்கு. நீங்க எத்தனை பேர் தான் இருப்பீங்க? அதான் யோசிக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம மாமி போயிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் விஜய் அங்க இருந்து கெடுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவிரி வந்து மனசுல நினைக்கிறாங்கன்னு இந்த மாமி இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாமி வாயால வச்சு எப்படியாட்டு விஜய் வீட்டோட காலி பண்ண வச்சிடலான்னு இப்ப பாத்துட்டு இருந்தா பேசாம தாத்தா கூட போய் இருந்துடுறானே. ஆனா அது நடக்காது போல அப்படி சொல்லிட்டு நம்ம காவிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் இதெல்லாம் கவனிச்சு விஜய் வந்து நம்ம காவிரி எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றது, எதுக்காக வீடு காலி பண்றதுக்கு பேசிக்கிட்டு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோட விஜய் அங்கிருந்து நம்ம காவிரி மாமி பேசுனது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து கண்டுபிடிப்பாங்க. நம்ம காவிரி வந்து தாத்தா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க விஜய் இங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு. இது எப்படி விஜய் தெரிஞ்சுக்க போறாங்க, விஜய் எடுக்க போற முடிவு என்னதான் இருக்கும், அது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்து வரப்போற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.